Hi students, இன்னைக்கு exercise 2.3ல first problem பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன introduction மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். Congruence modulo, ஓகேவா? அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். அதோட general form என்னன்னா A congruent to B mod n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் 32 divided by 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்? நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சதே தான், ரொம்ப ஈஸி. 32 இப்போ 5ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். என்ன எப்படி பண்ண போறோம்? 6 5s are 13 வரும். பேலன்ஸ் என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு 2 வந்திருக்கு. ஸோ இது என்னது? 5 என்னது? நம்மளோட டிவைசர், அப்படிதானே? இந்த 32 என்னது? நம்மளோட டிவிடெண்ட். இது வந்து நம்மளோட டிவிடெண்ட். இப்போ இது என்னது? நம்மளோட ரிமைண்டர். ஓகேவா? இப்போ இந்த 32ன்ற நம்பர் 5ல எக்ஸாக்டா என்ன ஆகல? டிவிசபிள் ஆகல. அப்போ நான் என்ன பண்ணா இந்த நம்பர் வந்து 5ஆல டிவைட் ஆகும்னு நம்ம செக் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? இப்போ நம்மளுக்கு என்ன இடிக்குது? ரிமைண்டர் வந்திருக்கு. ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸாக்டா அந்த நம்பர் வந்து 5ஆல டிவைட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இங்க ரிமைண்டர் வந்திருக்கனால இப்போ நம்ம என்ன பண்றது? நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரிமைண்டரை போயிட்டு இந்த டிவிடெண்டோட நான் சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 32 minus 2 வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன? 30. இப்போ இந்த 30 எப்படி இருக்கு? கண்டிப்பா எதால டிவைட் ஆகும்? 5ஆல டிவைட் ஆகும். மல்டிபிள் ஆஃப் 5ஆ இருக்கு, அப்படிதானே? மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்லலாம், இல்ல இது வந்து டிவிசிபிள் பை 5ன்னு சொல்லலாம். கண்டிப்பா இது என்ன ஆகும்? 5ஆல டிவைட் ஆகும். இதை நான் இப்ப எப்படி எழுத போறேன் அப்படின்னா 32 congruent to 2. ஓகேவா? இந்த ரிமைண்டரை இங்க எழுதியிருக்கேன். mod எதால நம்ம டிவைட் பண்ணோம்? 5ஆல டிவைட் பண்ணோம். அதனால mod 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இவங்க யாரு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நம்மளோட டிவிடெண்ட். இது யாரு? ரிமைண்டர். இந்த 5 யாரு? நம்மளோட டிவைசர். ஓகேவா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 32ன்ற நம்பர் வந்து 5ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஆகல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்க யார் இருக்கா? ரிமைண்டர் இருக்காங்க. அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரிமைண்டரை இதோட நான் சப்ராக்ட் பண்ண போறேன். அப்போ 32 minus 2 அப்படின்னு நான் எழுதிட்டேன் அப்படின்னா இது இப்போ என்னவாயிடுச்சு? இட்ஸ் டிவிசபிள் பை 5ஆ மாறிடும், அப்படிதானே? 30 வந்துடும் நம்மளுக்கு. அது எக்ஸாக்டா இப்ப 5ஆல நம்மளுக்கு டிவைட் ஆகும். அதுதான் இங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. A congruent to B mod n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏன்றது தான் நம்மளோட டிவிடெண்ட், இந்த Bன்றது நம்மளோட ரிமைண்டர், இந்த Nன்றது தான் நம்மளோட டிவைசர். ஓகே, இப்போ இந்த ஏல இருந்து, அதாவது இந்த டிவிடெண்ட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு ஒரு புது நம்பர் கிடைக்கும். அது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? டிவிசபிள் பை n. இந்த n-ஆல டிவிசபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். நம்மளோட நார்மல் டிவிஷன் தான். ஜஸ்ட் ஒரு ஜெனரல் ஃபார்மை வச்சு நம்ம பார்க்க போறோம். அதான் இதோட மீனிங். ப்ராப்ளம் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு. ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் such that 71 congruent to x mod 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அந்த வேல்யூ எப்படி இருக்கணுமா? லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இது என்னது? இந்த 71ன்றது என்னது? நம்மளோட டிவிடெண்ட். இந்த எக்ஸ் யாரு? நம்மளோட ரிமைண்டர். இந்த 8 யாரு? நம்மளோட டிவைசர். ஓகே, இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? இங்க ரிமைண்டரோட வேல்யூ என்னன்னு தெரியாது. இப்ப இந்த ரிமைண்டரை போய் நான் இந்த 71ஓட சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நம்பர் எதால டிவிசபிள் ஆகும்? கண்டிப்பா 8ஆல டிவிசபிள் ஆகும். ஓகே, ரொம்ப சிம்பிள். இதை நான் இப்ப எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 71 இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டுட்டு வந்துடலாம். அப்ப எப்படி வந்துடும்? மைனஸ் ஆயிருமா? மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இஸ் divisible by 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, divisible by 8 எழுதிக்கலாம், ஆர் மல்டிபிள் ஆஃப் 8 எழுதிக்கலாம். ரெண்டு ஒன்று தானே. மல்டிபிள் ஆஃப் 8 இருக்கனால தான் அந்த நம்பர் 8ஆல டிவிசபிளும் ஆகுது. ஓகே, எப்படினாலும் எழுதிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆர்
இப்படியும் எழுதிக்கலாம். 71 minus x is multiple of 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணா அது மல்டிபிள் ஆஃப் 8 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே 71 உள்ள போட்டுக்கலாம், 8 வெளியில போட்டுக்கலாம். ஸோ எத்தனை டைம்ஸ் நம்மளால எழுத முடியும்? 8 8s are 64 எழுதலாமா? இப்போ பேலன்ஸ் என்ன வந்துடும்? 7 வந்துடும். அப்போ நம்மளோட ரிமைண்டர் என்ன இங்க? 7. இப்போ இந்த ரிமைண்டரை போய் நான் இந்த 71ஓட சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 64 கிடைச்சிருமா? அது எதால டிவிசபிள் ஆகும்? 8ஆல டிவிசபிள் ஆகும். அப்ப அது என்னது? மல்டிபிள் ஆஃப் 8 தானே. அப்ப நம்மளோட வேல்யூ என்னங்க? x is equal to 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த x 7 தான் என்னது? நம்மளோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. இங்க போய் 7 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். இந்த 71ல 7 போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்? 64 வரும். அது எது? மல்டிபிள் ஆஃப் 8 தானே. கண்டிப்பா அது அப்ப 8ஆல டிவைட் ஆகும். 8 8s are 64. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 78 plus x is congruent to 3 mod 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 5ஆல டிவைட் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க நம்மளுக்கு யார் இருக்கா பாருங்க, ரிமைண்டர் இருக்காங்க. சோ அப்ப ரிமைண்டர் நம்மளுக்கு இருக்க கூடாது. ரிமைண்டரை போய் நம்ம இங்கிட்டு சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணாதான் அந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்? 5ஆல நம்மளால டிவைட் ஆகும்னு சொல்ல முடியும். சோ நம்மளுக்கு இந்த ரிமைண்டரை இப்ப தூக்கி விடணும். என்ன பண்ண போறோம்? அப்ப இந்த 78 plus x அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3 இந்த சைட் கொண்டுட்டு வந்துட்டோம்னா எப்படி ஆயிரும்? -3 ஆயிரும். அப்ப ரிமைண்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த நம்பர் எப்படி இருக்கும்? இப்ப கண்டிப்பா இஸ் மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்கும். ஓகேவா? 5ஆல டிவிசபிள் ஆகும். இப்ப நம்பர் 78 இருக்கு, -3 இருக்கு. இந்த ரெண்டும் லைக் டேர்ம்ஸா இருக்கு. சப்ராக்ட் பண்ணிடலாம். 78ல 3 போச்சுன்னா 75 plus x இருக்கும். இது எப்படி இருக்கும்? அப்ப இஸ் மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ போட போறோம். என்ன வேல்யூ போட்டா மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கும்? அதாவது டிவிசபிள் பை 5 ஆகும். பார்க்கலாமா? இப்ப 0 போட்டு பார்க்கலாமா? 0 போடக்கூடாது. 0 பாசிட்டிவ் நம்பர் கிடையாது. 0 இஸ் நாட் அ பாசிட்டிவ் நம்பர். நம்மளுக்கு கொஸ்டின்ல லீஸ்ட் வேல்யூ தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. சோ 1ல இருந்து நம்ம போகலாம். 1 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 76 வரும். 76 5ல போகுமா? போகாது. அடுத்து 2 போட்டு பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டு பார்க்கலாம். 2 போட்டால் என்ன வரும்? 75 plus 2 என்ன வந்துடும்? 77 வந்துடும். 5 டேபிளில் டிவிசபிள் ஆகாது. நெக்ஸ்ட் 3 போடலாம். 3 போட்டால் என்ன வரும்? 78 வந்துடும். அதுவும் மல்டிபிள் ஆகாது. அப்போ 5 போடலாமா? 5 போட்டால் என்ன வந்துடும்? 80 வந்துருமா? 75 plus 5 என்ன வந்துடும்? 80 வந்துடும். அது மல்டிபிள் ஆஃப் 5. கண்டிப்பா 5ஆல டிவிசபிள் ஆகும். கரெக்ட் தானே? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x is equal to 5. இதுதான் நம்மளோட least positive value. Third subdivision பார்க்கலாம். 89 is congruent to x plus 3 mod 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது? நம்மளுக்கு யார் இருக்காங்க? ரிமைண்டர் இருக்காங்க. ரிமைண்டர் இருந்தாலே அது என்ன ஆகாது? இப்ப இங்க 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ரிமைண்டரை போய் இந்த டிவிடெண்டோட சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன இருக்குங்க? 89 இருக்கு. 89 அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருக்க இந்த x plus 3 இது ஒரு ஹோல் டேர்ம். ஓகேவா? அது அந்த ஹோல் டேர்மை தான் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு வரணும். அப்போ இங்க இருக்க இந்த பிளஸ் டேர்ம் இந்த சைடு வரும்போது எப்படி வந்துரும்? மைனஸா வந்துரும். x plus 3 அப்படி நம்ம இப்ப ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னவாயிரும்? இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? 89 இந்த சைனை உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். பிளஸ் இன்டு மைனஸ் -x. அகைன் பிளஸ் இன்டு மைனஸ் -3 இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ லைக் டேர்ம்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 89 -3 இருக்கு. 89ல 3 போச்சுன்னா 86 மைனஸ் x இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன வேல்யூவா இருக்கலாம்? 0 போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 1ல இருந்து தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நம்ம 1 போட்டோம்னா 86ல 1 போச்சுன்னா 85. 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அடுத்து 2 போட்டு பார்க்கலாம். 86ல 2 போச்சுன்னா 84 வருது. அப்படிதானே?
நம்ம சின்னதாக இப்படி செக் பண்ணி பார்த்துலாம். 84 வருது. ஸோ டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 4 2s are 8, 4 வந்துடும். 1 4s are 4, ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. அப்போ என்ன போட்டோம் இங்க எக்ஸுக்கு பதிலாக 2 போடும்போது அது என்னவா இருக்கு, மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கு, விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 4 இருக்கு. அப்போ நம்மளோட வேல்யூ இங்க என்ன, x is equal to 2. Next fourth subdivision பார்க்கலாம். 96 is congruent to x by 7 mod 5 கொடுத்திருக்காங்க. இப்போ யார் இருக்கா, ரிமைண்டர் இருக்காங்க. அந்த ரிமைண்டரை போய் நம்ம இங்கிட்டு கொண்டுட்டு வர போறோம். அப்ப 96 minus x by 7. அப்ப ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும், அது மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கும். ஓகே, மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட்டோம்னா என்ன வரும், 1 by 7 வந்துடும், ஃபிராக்ஷன்ல வந்துடும். அப்படிதானே 2 by 7, 3 by 7, 4 by 7, 5 by 7 வராது. அப்போ 7 by 7 போட்டு பார்க்கலாமா. அப்போ 7 by 7 போட்டோன்னா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிடும், அந்த இடத்துல 1 வந்துருமா. எழுதி காமிக்கிறேன். 96 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம 7 போட்டு பார்க்கலாம். அப்போ இது என்னது, திஸ் மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 7 7 கேன்சல் ஆயிருமா, 1 டைம் வரும். அப்ப இங்க என்ன இருக்கும், 96 மைனஸ் 1 இருக்குமா. ஓகேவா, 96 மைனஸ் 1னா என்ன ஆன்சர் வருது, 95 வருது. அப்ப 95 என்னது நம்மளுக்கு, மல்டிபிள் ஆஃப் 5 தானே 95. அப்படிதானே. அப்ப நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 1 வந்தது. 7 சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப அங்க என்ன இருக்கும், 1 இருக்கும். 96ல 1 போச்சுன்னா 95 வந்துருச்சு. 95 என்னது, மல்டிபிள் ஆஃப் 5 தான், டிவிசபிள் ஆகும். 5 டேபிள்ல டிவிசபிள் ஆகும். அப்ப எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம், 7 சப்ஸ்டியூட் பண்ணனால நம்மளுக்கு 95 வந்திருக்கு. அப்ப நம்மளோட வேல்யூ என்ன, x is equal to 7. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 5th சப்டிவிஷன் பாருங்க. 5x is congruent to 4 mod 6 இருக்கு. அகைன் இங்க யார் இருக்கா, ரிமைண்டர் இருக்காங்க. ஸோ 5x இந்த 4 எங்கிட்டு கொண்டுட்டு வந்துடலாம், -4. அப்ப ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா வர்ற ஆன்சர் எப்படி இருக்கும், கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 6 தான் இருக்கும். மல்டிபிள் ஆஃப் 6 இல்ல டிவிசபிள் பை 6ன்னு நீங்க சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 into 1 minus 4 இருக்கும். 1 5s are 5. 5ல 4 போச்சுன்னா என்ன ஆன்சர் வந்துடும், 1. எக்ஸ் 1 போட்டோம் அப்படின்னா 6ஆல என்ன ஆகாது, டிவிசபிள் ஆகாது. அப்போ 2 போட்டு பார்க்கலாம். 5 into 2 minus 4 இருக்கு. 5 2s are 10. 10 minus 4 என்ன வந்துருச்சு, 6 வந்துருச்சு. 6 கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 6 தான், டிவிசபிள் ஆகும். அப்ப நம்மளோட வேல்யூ என்ன இந்த இடத்துல, x is equal to 2. இதான் நம்மளோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. எக்ஸுக்கு நம்ம 2 போட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 6 இருக்கும், which is divisible by 6. அப்ப நம்மளோட வேல்யூ என்ன, 2. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.